இந்த காணொளி பார்க்க வந்த உங்க எல்லாருக்குமே என்னோட வணக்கம். இந்த கதை உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். ஒரு நாய் எப்பொழுதுமே வீட்டுக்கு வெளியே தான் கட்டப்படுது. ஆனா ஒரு பூனை எப்பொழுதுமே வீட்டுக்கு உள்ளதா இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? இந்த கதை மூலியமா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டுட்டு வரேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். முன்னொரு காலத்துல கடற்கரை ஓரத்தில் ஒரு குடிசையில் ஒரு கிழவனும் கிழவியும் வாழ்ந்து வந்தார்கள். மிகுந்த வறுமையில் தினசரி சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள். கிழவன் ஒரு பழைய கட்டு மரத்தில் ஏறிச் சென்று ஏதோ கொஞ்சம் மீன் பிடித்து வருவான். அவன் மனைவி அந்த மீனை கொண்டு போய் கடை தெருவில் விற்று உணவுக்கு தேவையான அரிசி, பருப்பு, காய்கறிகளை வாங்கி கொண்டு வருவான். பிறகு அவற்றை கொண்டு உணவு தயாரித்து இருவரும் சாப்பிட்டு விட்டு உறங்குவார்கள். இப்படியே அவர்கள் காலம் கழிந்து வந்தது. ஒரு நாள் வழக்கம் போல் கிழவன் கடலுக்கு மீன் பிடிக்க சென்றான். வலையை வீசினான். மீன் எதுவும் அகப்படவில்லை. பலமுறை வலை வீசியும் அன்று மீன் எதுவும் கிடைக்கவில்லை. இன்றைக்கு நமக்கு நாள் சாதகமாக இல்லை போலும், அதனால்தான் மீன் எதுவும் அகப்படவில்லை. எதற்கும் கடைசி முறையாக ஒரு தடவை வலை வீசி பார்ப்போம். மீன் கிடைத்தால் சரி, இல்லாவிட்டால் வீட்டிற்கு கிளம்புவோம். கிழவி எனக்காக காத்திருப்பாள் என்று நினைத்தபடியே வலையை கடலில் வீசினான். என்ன ஆச்சரியம்! இம்முறை அவன் வலையை வீசி மிக பெரிய மீன் ஒன்று விழுந்தது. வலையை வெளியே இழுத்தான். பெரிய கெண்டை மீன் ஒன்று வலைக்குள் சிக்கிக் கொண்டிருந்ததை கண்டான். கிழவனை பார்த்து அந்த மீன் பரிதாபமாக துடித்தது. கண்ணீர் விட்டு அழுதது. என்னை விட்டுவிடு, பிழைத்து போகிறேன், என்னை விட்டுவிடு என்று அது கிழவனிடம் கெஞ்சுவது போல் இருந்தது. அதன் பார்வையும் துடித்தது. ஏனோ கிழவனுக்கு அந்த மீன் மீது இரக்கம் உண்டாயிற்று. உடனே வலையிலிருந்து மீனை விடுவித்து மீண்டும் அதை கடலுக்குள்ளேயே விட்டான். மகிழ்ச்சியுடன் விடுதலை பெற்ற உணர்வுடன் அது நீரில் நீந்தியது. நன்றி தெரிவிக்கும் வகையில் அந்த மீன் திரும்ப திரும்ப கிழவனை பரிவுடன் பார்த்தது. பிறகு அவனை வணங்கி விடைபெறுவது போல் ஒருமுறை துள்ளி குதித்துவிட்டு கடலுக்குள் புகுந்து மறைந்து விட்டது. மறுநாள் காலை கிழவன் மீண்டும் மீன் பிடிக்க போனான். வலையை வீச ஆயத்தம் செய்தான். அப்போது பளபளப்பான ஆடை அணிகலன்களுடன் ஓர் இளைஞன் அவன் முன் தோன்றினான். கிழவனை பணிந்து வணங்கினான். பிறகு அவனிடம், ஐயா, எங்கள் தலைவர் மீன்களுக்கெல்லாம் அரசர். கடலுக்கு அடியில் அதாள பாதாளத்தில் வசிக்கிறார். அவர்தான் என்னை உங்களிடம் அனுப்பினார். நேற்று எங்கள் இளவரசரை, அதாவது எங்கள் அரசரின் மகனை நீங்கள் காப்பாற்றினீர்கள். அதனால் உங்களை எங்கள் விருந்திற்கு அரண்மனைக்கு அழைக்கிறார்கள். உபசரிக்க எங்கள் மன்னன் விரும்புகிறார். தாங்கள் அவசியம் என்னோடு வர வேண்டும் என்று வேண்டினான். இப்படி சொல்லிவிட்டு கடலை நோக்கி அந்த இளைஞன் ஏதோ மந்திரங்களை சொன்னார்கள். என்ன ஆச்சரியம்! கடல் நீர் இரண்டாக பிளந்து விலகிக் கொண்டது. நடுவே நடந்து போகிற அளவுக்கு பெரிய பாதை. அந்த அகலமான வழியில் இறங்கி இளைஞன் கிழவனையும் அழைத்து கொண்டு நடந்தான். வெகு தூரம் சென்று இறுதியாக இருவரும் கடலுக்குள் இருந்த ஒரு அழகான அரண்மனையை அடைந்தார்கள். அரண்மனை வாயில் காப்போன் மற்றவர்களும் அவர்களும் மரியாதை தந்து வரவழைத்தார்கள். இருவரும் உள்ளே நுழைந்து ஒரு அழகான கூட்டத்தை அடைந்தனர். அங்கே கண்ணை கவரும் அழகான ஆடையில் தலையில் கிரீடத்துடன் ஒருவர் ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். அவர்தான் மீன்களின் அரசன் என்பதை கிழவன் புரிந்து கொண்டான். அரசன் எழுந்து வந்து கிழவனை வரவேற்று, உங்களை எதிர்பார்த்துதான் காத்து கொண்டிருக்கிறேன், வாருங்கள் போகலாம் என்று அழைத்தார். இருவரும் விருந்தினர் மாளிகை அடைந்தனர். தடபுடலான விருந்து நடந்தது. பிறகு அழகான கன்னிகளின் நடன நிகழ்ச்சி. பூலோக கவலைகளை மறந்து கிழவன் மகிழ்ச்சியுடன் சில நாட்கள் அந்த அரண்மனையில் இருந்தான். ஆனால் சிறிது நாட்களிலேயே கிழவனுக்கு தன் மனைவியின் நினைப்பு வந்துவிட்டது. அவள் குடிசையில் தனிமையில் இருந்து எவ்வளவு கஷ்டப்படுகிறாளோ என்று எண்ணி கண் கலங்கினான். அவளை விட்டு பிரிந்து வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. இனிமேலும் இங்கு உல்லாசமாக இருப்பது சரியல்ல என்று நினைத்தான். எனவே மீன் அரசனிடம் சென்று, நான் வீடு திரும்ப போகிறேன், அனுமதி தாருங்கள் என்று வேண்டினான். கிழவன் வீட்டிற்கு திருப்பி அனுப்ப அரசனுக்கு விருப்பமில்லை. ஆனால் கிழவனும் தொடர்ந்து வற்புறுத்தவே மன்னனும் ஒரு வழியாக அவரை அனுப்பி வைக்க சம்மதித்தார். கிழவன் புறப்படும் நாள் வந்தது. அப்போது இளவரசன் வந்து கிழவனை ரகசியமாக சந்தித்தான். ஐயா முதியவரே, கருணை உள்ளத்தோடு என் உயிரை காப்பாற்றினீர்கள். அதற்காக என் தந்தை தங்களுக்கு நிறைய பரிசுகள் தருவார். உமக்கு என்ன வேண்டும் என்று என் தந்தை உங்களை கேட்டால், அவரது அரியாசனத்திற்கு பின்புறம் இருக்கும் நகை பெட்டியில் இருக்கும் அவரது அரியாசனத்திற்கு பின்புறம் இருக்கும் செப்பு கிண்ணம் வேண்டும் என்று கேளுங்கள். அதை காட்டிலும் உயர்ந்த பொருள் இந்த நாட்டில் வேறெங்கும் கிடையாது. நீங்கள் விரும்புவதையெல்லாம் அந்த கிண்ணத்தின் மூலம் பெறலாம் என்று சொன்னான் இளவரசன். கிழவனும் அப்படியே அரசனிடம் கேட்டுவிட்டான். மீனரசன் திகைத்து போனான். அந்த கிண்ணத்தை தரமாட்டேன், வேறு எது வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். உடனே அங்கிருந்த இளவரசன், அப்பா, இந்த கிழவர் என் உயிரை காப்பாற்றுகிறார். உங்கள் மகனாகிய என்னை காட்டிலும் அந்த செப்பு கிண்ணம் தான் உயர்வா? பாவம் அந்த பெரியவர், கேட்கும் பொருளை அவருக்கு கொடுங்கள் என்று பரிந்து பேசினான்.
மகனின் வேண்டுகோளை மன்னனால் தட்ட முடியவில்லை. செப்பு கிண்ணத்தை எடுத்து கிழவனுக்கு மகிழ்ச்சியுடன் பரிசாக அளித்தார். நண்பரே, நன்றி. உமது நாட்டுக்கு திரும்ப மனப்பூர்வமாக விடை கொடுக்கிறேன். இந்த கிண்ணத்தின் மூலம் நீங்கள் எல்லா நலமும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வீராக என்று கூறி கிழவனை அனுப்பி வைத்தான். கிழவன் கிண்ணத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் தக்க துணையுடன் கடல் பாதையை கடந்து கரைக்கு வந்து தன் குடிசையை அடைந்தான். செப்பு கிண்ணத்தின் மகத்துவத்தை எல்லாம் இளவரசன் மூலம் கேட்டு அறிந்ததை கிழவியிடம் சொன்னான். கிண்ணத்தை தங்கள் முன்னால் வைத்துக்கொண்டு, இதோ இப்போது நாங்கள் வசிக்கும் இந்த குடிசையை மாற்ற வேண்டும். இந்த இடத்தில் ஓர் அழகான வீடு கட்டித்தர வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே அந்த இடத்தில் ஓர் அழகான வீடு உருவானது. இதன் பிறகு நல்ல சாப்பாடு கேட்டார்கள். அறுசுவை உணவு வந்து சேர்ந்தது. இப்படி அவர்களுக்கு தேவையானது எல்லாம் கிடைத்ததால் அவர்கள் விரைவில் பணக்காரர்கள் ஆனார்கள். மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். ஒரு நாள் கிழவி தனியாக வீட்டில் இருந்தபோது அதே ஊரில் இருந்த ஒரு பொறாமை கிழவி அவளை பார்க்க வந்தாள். அவள் கிழவியிடம், இதோ பாரம்மா, என்னிடம் ஒரு முத்து இருக்கிறது. அதை வாங்கிக் கொண்டு எனக்கு கொஞ்சம் அரிசி கொடு. இல்லை என்று சொல்லாதே. உன்னிடம் ஏதோ மந்திர கிண்ணம் இருப்பதாக கேள்விப்பட்டேன். எந்த ரகசியமும் 8 நாளைக்கு மேல் வெளியில் வராமல் போகாது. சீக்கிரம் எனக்கு அரிசி கொடு என்று அவசரப்படுத்தினாள். வஞ்ச எண்ணம் அறியாத அந்த அப்பாவி கிழவியிடம் முத்தை பெற்றுக்கொண்டு ரகசியமாக கிண்ணத்தை வைத்திருக்கும் அறைக்குள் போய் அரிசியை எடுத்து வந்து முத்துக்கார கிழவியிடம் கொடுத்தாள். அன்று இரவு கிழவனும் கிழவியும் தூங்கிவிட்ட பிறகு யாரோ ஒரு திருடன் வீட்டுக்குள் புகுந்து ரகசிய இடத்தில் இருந்த செப்பு கிண்ணத்தை திருடிக்கொண்டு போய்விட்டார்கள். காலையில் கிண்ணத்தை காணாமல் திகைத்த கிழவனும் கிழவியும் தாங்க முடியாத கவலை அடைந்தார்கள். சில நாட்கள் அவர்கள் மீண்டும் முன்பு போலவே ஏழைகளாகி விட்டார்கள். அவர்கள் வீட்டில் வளர்த்த நாய்க்கும் பூனைக்கும் கூட அவர்களால் போதிய உணவு அளிக்க முடியவில்லை. தங்கள் எஜமானரும் எஜமானியம்மாவும் வறுமையில் துன்பப்படுவதைக் கண்ட நாயும் பூனையும் மிகவும் வருத்தமடைந்தன. திருடு போன செப்பு கிண்ணத்தை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவை தீர்மானித்தன செய்தன. ஒரு நாள் அவை இரண்டும் ஓர் ஆற்றங்கரை வழியே வந்து கொண்டிருந்த போது ஒருவன் துணிச்சலுடன் ஆற்றை குறுக்கே நீந்தி வருவதை கண்டான். அவன் முத்துக்கார கிழவியின் மகன். ஒரு திருடனுக்குத்தான் இவ்வளவு துணிச்சல் இருக்கும் என்று எண்ணி அவனை அவைகள் பின்தொடர்ந்தன. மலை மீது இருந்த பெரிய மாளிகைக்கு அவன் போனான். பிறகு வெளியே வரும்போது அரிசி எடுத்துக்கொண்டு திரும்பினான். அதை வீட்டில் கொண்டு போய் வைத்துவிட்டு மீண்டும் மாளிகைக்கு திரும்பி அரிசி எடுத்துக்கொண்டு போனான். இப்படி பலமுறை அவன் செய்தான். ஒவ்வொரு நாளும் அவன் இப்படி செய்வதை நாயும் பூனையும் கவனித்தன. ஒரு நாள் மாலை பின்புறம் வழியாக நாயும் பூனையும் உள்ளே நுழைந்தன. அங்கே கற்களால் கட்டப்பட்ட பெரிய பகண்டா சாலை ஒன்று இருந்தது. திருடன் அதற்குள் சென்று அரிசி மூட்டை ஒன்றை சுமந்து கொண்டு திரும்புவதை நாயும் பூனையும் கவனித்தன. அதனால் அந்த பண்டக சாலைக்குள் தான் செப்பு கிண்ணம் இருக்கக்கூடும் என்று நாயும் பூனையும் முடிவு செய்தன. இருட்டியது. நாய் தோட்டத்தில் காவல் காத்து கொண்டிருந்தது. பூனை பண்டக சாலைக்குள் நுழைந்து அங்கு நடமாடி திரியும் ஓர் எலியை கூப்பிட்டு, ஏ எலியே, உங்கள் அரசன் இங்கே இருக்கிறான் என்று கேட்டது. எலி உடனே பயத்துடன் ஓடிப்போய் தங்கள் அரசனை பூனையிடம் அழைத்து வந்தது. பூனை அந்த எலி அரசனிடம், எப்போது கேட்டாலும் தவறாது அரிசி வழங்கும் மாய செப்பு கிண்ணம் எங்கே இருக்கிறது தெரியுமா என்று கேட்டது. பண்டக சாலையில் ஓர் கல்பெட்டிக்குள் இருக்கிறது என்றது எலியரசன். நாளை காலையில் அந்த கிண்ணத்தை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் உன்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டியது பூனை. எலியரசன் பயந்து விட்டது. உடனே அது ஆயிரக்கணக்கான எலிகளை உதவிக்கு வருமாறு அழைத்தது. எல்லா எலிகளும் வந்து சேர்ந்ததும் அவை 2 அணிகளாக பிரிந்து தங்கள் பற்களினால் அந்த பெட்டியை உடைக்குமாறு சொன்னது. இரவு முழுவதும் அனைத்து எலிகளும் மிகவும் பாடுபட்டு கல்பெட்டியை கடித்து துளையிட்டு ஒவ்வொன்றாக பெட்டியை உடைத்தன. அதில் இருந்த செப்பு கிண்ணத்தை கொண்டு போய் பூனையிடம் கொடுத்தன. அதை பெற்றுக்கொண்டு பூனையும் நாயும் வீட்டுக்கு புறப்பட்டன. வாயில் செப்பு கிண்ணத்தை வைத்துக்கொண்டு நாயின் முதுகில் பூனை உட்கார்ந்திருந்தது. அதை சுமந்து கொண்டு ஆற்றில் இறங்கி நீந்த தொடங்கியது. கிண்ணம் பத்திரமாக இருக்க வேண்டும் என்ற கவலை நாய்க்கு அதிகமாக இருந்தது. ஆகவே அடிக்கடி பூனையிடம், பூனையாரே, கிண்ணம் பத்திரமாக இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டே வந்தது. நாய் இதே கேள்வியை பலமுறை கேட்டும் பூனை பதில் சொல்லவில்லை. அதனால் நாய்க்கு கோபம் வந்துவிட்டது. மேலும் நீந்துவதை நிறுத்திவிட்டு கோபமாக குறைக்க தொடங்கியது. நான் எத்தனை தடவை கேட்கிறேன், எங்காவது பொறுப்பாக பதில் சொல்கிறாயா நீ என்று பூனையை அதட்டியது நாய். இனியும் பதில் சொல்லாமல் இருந்தால் நாயின் கோபத்தை சமாளிக்க முடியாது என்று கருதிய பூனை, பத்திரமாக இருக்கிறது செப்பு கிண்ணம், என்னிடம்தான் இருக்கிறது என்று பதில் சொல்லியது. வாய் திறந்து பதில் சொல்லியதால் பூனையின் வாயிலிருந்த செப்பு கிண்ணம் நழுவி ஆற்றுக்குள் விழுந்துவிட்டது. அதை கண்டு நாய் வெட்கத்தால் தலை கவிழ்ந்து வருந்தியது.
முட்டாள்தனமாக உன்னிடம் இப்படி ஒரு கேள்வியை நான் கேட்டிருக்க கூடாது என்று பூனையிடம் சொன்னது. பிறகு நீந்தி கரை சேர்ந்ததும் நாய் வீட்டை நோக்கி ஓடிவிட்டது. காரணம், அதற்கு பசி வந்துவிட்டது. ஆனால் பூனைக்கோ வீட்டுக்கு செல்ல மனமில்லை. தோல்வி முகத்தோடு எப்படி வீட்டுக்கு போவது என்று யோசித்துக் கொண்டே ஆற்றங்கரையிலேயே அமர்ந்திருந்தது. அப்போது ஒரு மீனவன் வலையில் செத்துப்போய் கிடந்த பெரிய மீன் ஒன்றை எடுத்து அப்பால் போட்டான். ஓடிச் சென்று அந்த மீனை கவ்விக்கொண்டு போய் தன் எஜமானிடம் கொடுத்தது பூனை. எஜமானி அந்த மீனை வெட்டி பார்த்தபோது அதற்குள் செப்பு கிண்ணம் இருந்தது. அதை கண்டதும் கிழவி பெரும் மகிழ்ச்சி அடைந்தாள். நன்றியோடு வெற்றிகரமாக காரியத்தை முடித்ததற்காக பூனையை பாராட்டினாள். அன்று முதல் அதற்கு ஒரு புது சலுகையை அளித்தாள். அதாவது, எப்போதும் எஜமானருடைய படுக்கை அறையில் படுத்துக்கொள்ள பூனைக்கு அனுமதி வழங்கினாள். நாய் செய்த முட்டாள்தனத்துக்கு தண்டனையாக அது எப்போதும் வீட்டுக்கு வெளியே இருந்து காவல் காக்க வேண்டும் என்று உத்தரவிட்டாள். எஜமானி இப்படி வேற்றுமையாக நடத்துவது நாய்க்கு பிடிக்கவில்லை. அதனால் இன்றும் கூட நாயும் பூனையும் ஒன்றை ஒன்று பார்க்கும்போது உருமிக் கொள்கின்றன, இணங்கப் போகாமல் சீறிக்கொள்கின்றன. அன்பர்களே, இந்த காணொளி உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இது போல இன்னும் நல்ல கதைகளோடு உங்களை நான் பார்க்குறேன்.